தாயை இழந்தவர்கள், தந்தை இழந்தவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் திரும்பி பார்க்க நம்மளுடைய சோதனை. பெருநாளுடைய காலம் நெருங்குகிறது. என்னுடைய பிள்ளைக்கு என்ன உடுப்படுக்கலாம், மகனுக்கு என்ன உடுப்பலாம், மகளுக்கு என்ன உடுப்படுக்கலாம், எந்த கடையில் எடுக்கலாம்னு நாம் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம், திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். திங்கிறது கூட வசதி இல்லாத எத்தனையோ சிறுவர்கள், விதவைகள், அநாதைகள், வயோதிபர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஒரு கடைக்கு போய் பாருங்க, சுகர் குளிசை வாங்குறதுக்கு பிச்சை எடுத்து திரிகிறார்கள் மக்கள். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய மூமினான ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கிருபையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலையிலும் இறையச்சத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக என்னுடைய உரைக்கு வருகின்றேன். ஹஜ் கடமை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆன்மீக சமூக பயன்கள் என்ற தலைப்பில் இந்த கால சூழலுக்கு பொருத்தமான ஒரு சில விடயங்களை உங்களுக்கும் எனக்குமாக நினைவூட்டி கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி 1447 வருடத்தின் கடைசி மாதம்தான் துல்ஹஜ் மாதம். அந்த மாதத்தை அடைந்து துல்ஹஜ் மாதத்திலே மக்காவிலே ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய கடமை, ஐம்பெரும் கடமைகளில் அந்த இறுதி கடமையாகிய ஹஜ் கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நிலையில் நாமெல்லாம் இந்த மாதத்தை அடைந்திருக்கின்றோம். உண்மையில் ஹஜ் என்கின்ற இந்த கடமை ஒவ்வொரு வருடமும் நம்மை வந்தடைகின்றது. துல்ஹஜ் மாதம் ஒவ்வொரு வருடமும் நம்மை வந்தடைகின்றது. இந்த கால ஓட்டம், இந்த நேர மாற்றம் நமக்கொரு முக்கியமான ஒரு செய்தியை அன்புள்ள சகோதரர்களே சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகம் எல்லா துறைகளிலும் வீழ்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக நாம் காண்கின்றோம். பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது, உலகத்தில் பொருளாதாரம் செல்வம் செழித்து கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இந்த உலகிலுள்ள பல மனித குழுக்கள், பல சமூகங்கள், பல பிரதேசங்கள் இன்னும் வறுமையிலிருந்து மீண்டெழ முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை இருக்கின்றது. சுற்றுச்சூழல் மாசடைந்து மனிதன் நாளுக்கு நாள் சுவாச நோயினாலும் உடல் நோய்களினாலும்
பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சினை, அரசியல் பிரச்சினை, சமூகத்தில் பிரச்சினை, குழப்பங்கள், ஒற்றுமை இல்லை, ஏட்டிக்கு போட்டியான சண்டையும் சச்சரவுகளும், குடும்பங்களுக்குள் பிரச்சினை, திருமணம் முடிக்கிறார்கள், பிரிந்து போகிறார்கள், தாய் தந்தைக்கிடையில் பிள்ளைகளுக்கிடையில் நல்ல உறவு இல்லை, உறவுகளுக்கிடையில் நல்ல உறவு இல்லை, ஊர்களுக்கிடையில் பிரதேசங்களுக்கு நல்ல உறவில்லை. எல்லா நிலையிலும் நாம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? உண்மையில் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆன்மீக வீழ்ச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலம் ஒரு நாளைக்கு 5 நேரம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகையை கடமையாக்கி வைத்திருக்கின்றான். 5 நேர கடமை தொழுகைக்கு நாம் வருகிறோம், நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிறது, நோன்பு வைக்கின்றோம். அந்த ரமலானின் மூலமாக ஒரு ஆன்மீக பயிற்சியை பெற்று நாம் நம்முடைய ஆன்மாவை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. ஹஜ் இது போன்ற ஒரு பணியைத்தான் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், ஒனப்சின் ஒமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இந்த ஆன்மாவை, நஃப்ஸை படைத்த இறைவன் மீது சத்தியமாக, அந்த இறைவன் அந்த ஆத்மாவுக்கு ஒரு வழியை காட்டி கொடுத்திருக்கின்றான். யார் அந்த வழியை பின்பற்றி தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய ஆன்மீகத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். அதை உணராமல் தன்னுடைய ஆன்மா, தன்னுடைய உள்ளத்தில் வறுமை இருக்கிறது, ஆன்மீக ரீதியாக நான் வீழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒருவன் உணராமல், புரிந்து கொள்ளாமல், அதிலிருந்து மீளலாமல் யார் போகிறானோ அவன் நாசமடைந்து விட்டான் என்று குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, கது அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொண்டவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இன்னொரு சூறாவில். ஏனென்றால் இந்த காலங்கள், இந்த சீசன் நமக்கு வருவது, ஒரு வியாபாரி, ஒரு வணிகன் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய லாபத்துக்கான, தன்னுடைய வணிகத்துக்கான ஒரு சீசன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். இறை விசுவாசிகள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், இறை நம்பிக்கையாளர்கள், மூமின்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சீசனை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இல்லையா? அதுதான் நாம் அடைந்திருக்கின்ற இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதம் என்பதை அன்புள்ள சோதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் அழகாக சொல்கிறது, ஒல் ஃபஜ்ர் ஒலயாலின் நஷ்ர். இந்த இரவுகள் மீது, துல் ஹஜ்ஜுடைய முந்திய 10 இரவுகள் மீது சத்தியமாக, அந்த இரவுகளை, பகல்களை பயன்படுத்தி கொண்டு எவன் ஒருவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறானோ, அல்லாஹ்வோடு தன்னை நெருக்கமாக்கிக் கொள்கிறானோ அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது என்ற செய்தியை சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே. உண்மையில் பாருங்கள், நாமெல்லாம் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், தௌஹீதை ஏற்றிருக்கின்றோம், நபி வழியில் வாழ வேண்டும் என்று ஆசை வைக்கின்றோம். ஆனால் இந்த துல் ஹஜ் மாதம் வந்திருக்கிறது என்ற உணர்வு கூட இல்லாத ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு துர்பாக்கியமான நிலை இருக்கிறது. ஆனால் எந்த சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் யா அய்யுஹல் காஃபிரூன், காபிர்களே என்று விழித்தானோ அந்த சமுதாயம் துல் ஹஜ்ஜுடைய மாதம், துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த சங்கையான 4 மாதம் வந்து விட்டால் அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருந்த 8 மாதம் தாங்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களில் இருந்து, தவறுகளில் இருந்து, சமூக கொடுமைகளில் இருந்து, தீங்குகளில் இருந்து விலகி அவர்களுக்கு தெரிந்த ஆன்மீக வழியில் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக வருவதற்கு முன்வாழ்ந்த அந்த ஜாஹிலிய சமூகம், அவர்களுக்கு ஆன்மீகம் தெரியவில்லை, இறை வாழ்வு தெரியவில்லை, அவர்களுக்கு பண்பாடு தெரியவில்லை, நல்லொழுக்க பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை, சமூக மாண்புகள் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பஞ்சமா பாதகங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். குழந்தைகளை, பெண் குழந்தைகளை உயிரோடு
புதைத்தார்கள். சின்ன சின்ன காரணங்களுக்காக பல வருடங்களாக போர் செய்தார்கள். 40 ஆண்டு பக்ரு சகலப் கோத்திரம் ஒரு ஒட்டகம் வேறொருவருடைய விவசாய நிலத்தில் மேய்ந்ததற்காக 40 ஆண்டுகள் போர் செய்தார்கள். தந்தை மரணிக்கின்ற பொழுது மகனை அழைத்து சொல்வான், மகனே, மகனுக்கு வசியத்து செய்வான் தந்தை, மகனே, நான் மரணித்தால் என்னுடைய இந்த எதிரி இருக்கிறான், இவனுடைய தலையை நீ வெட்டி அவனுடைய மண்ட ஓட்டை எடுத்து அதற்குள் சாராயம் ஊற்றி நீ குடிக்க வேண்டும் என்று வசியத்தை சொல்லி மரணித்து கொண்டிருந்த ஒரு சமூகம் இந்த கண்ணியமான மாதம் வந்துவிட்டால், அன்புள்ள சகோதரர்களே, அவர்களுக்கு தெரிந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். லாத்துக்கும் உஸ்ஸாவுக்கும் ஷம்சுக்கும் மனாத்துக்கும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த தெய்வங்களுக்காக இந்த சங்கையான 4 மாதங்களையும் பயன்படுத்தி அவர்கள் கிரிகைகளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் என்று வரலாற்று நூல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் பாருங்கள், ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் அவர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள், வணக்க வழிபாடு ஈடுபடுவார்கள். ரஜப் மாதத்தினுடைய கடைசி நாள், ரஜப் மாதம் வருவதற்கு முன்னால் ஜமாத்துல் ஆஹிராவுடைய கடைசி நாள் வரைக்கும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள், போர் செய்து கொண்டிருப்பார்கள். ரஜப் மாதம் வந்து விட்டால் உடனடியாக போரை நிறுத்தி எல்லோரும் ஒன்றாக கூடுவார்கள். ஒக்கால், மஜன்னா, துல்மஜாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சந்தைகளை ஏற்பாடு செய்து அங்கு வணிகத்தில் ஈடுபடுவார்கள், கவியரங்கள் நடத்துவார்கள், வீர விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள். எந்த அளவுக்குண்டா ஒரு வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. பக்ரு கோத்திரத்தைச் சேர்ந்த பனு பக்ர்களைச் சேர்ந்த ஹாரிஸ் என்பவர், சகலப் கோத்திரத்தைச் சேர்ந்த அம்ர் என்கிறவர், 2 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் போல அவ்வளவு எதிரிகள், பயங்கரமான எதிரிகள். 2 பேரும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சங்கையான மாதம் வருகின்றது, துல்காதா மாதம் வருகின்றது, மக்காவில் அறிவிப்பு செய்யப்படுகிறது, சங்கையான மாதம் வந்து விட்டது, போரை நிறுத்துங்கள் என்று. போரை நிறுத்துகிறார்கள். போரை நிறுத்தின மட்டுமில்லை, ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். இந்த பக்ரு சகல கோத்திரத்தில் 2 பேரும் வந்து அவர்கள் மினாவுக்கு போற நேரத்தில் இந்த ஹாரிஸும் அம்ரும் சந்திக்க வேண்டி வருகிறது, நேருக்கு நேராக. எப்படியான ஆக்கள் 2 பேரும் 2 கிழமைக்கு முதல் யுத்தம் செய்கிறார்கள், போர் செய்கிறார்கள், சண்டை பிடிக்கிறார்கள். இந்த மாதம் வந்தவுடனே 2 பேரும் கை கொடுத்து சலாம் சொல்லி வாழ்த்து சொல்லி அவர்கள் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த பனு பக்கர் கோத்திரத்தவர்களை அழைத்து சகலப் கோத்திரத்தவர்கள் தங்களுடைய கூடாரத்தில், உங்கள் ஹஜ்ஜி போனவர்களுக்கு தெரியும், கூடாரம் அடித்து தங்குவார்கள் மினாவில், அந்த கூடாரத்துக்குள் அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்தார்கள் என்று வரலாற்று நூல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு ஜாகிலிய சமூகம், பண்பாடு தெரியாத சமூகம், எந்த சமூகத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யா அய்யுஹல் காஃபிரூன், காபிர்களே என்று விழித்தானோ அந்த சமுதாயம் கண்ணியமான மாதங்களை அடைந்து விட்டால், சிறப்பு வாய்ந்த இந்த மாதங்களை அடைந்து விட்டால், தங்களுக்கு தெரிந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுவதும், சமூக பழக்க வழக்கங்களை, சமூக உறவுகளை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்திருக்கிறது என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உண்மையில் நாம் அடைந்திருக்கிற இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம், இந்த ஹஜ் என்ற கடமை ஆன்மீக ரீதியாக நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஹஜ்ஜி செய்கின்றவர்கள் இஹ்ராமை அணிந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வோடு நெருங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆனால் ஊரில் இருக்கின்ற நாம் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வோடு உள்ள உறவை, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புள்ள சகோதரர்களே நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த கிரிகைகளை சங்கை செய்கிறார்களோ அதுதான் இறையச்சத்தினுடைய, உள்ளங்களில் இறையச்சம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ஜுடைய மாதம், அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். யா அல்லாஹ், உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டோம், உன்னுடைய அழைப்புக்கு நாங்கள் விடை கொடுத்து விட்டோம், உனக்கு இணையில்லை,
உனக்கு துணை இல்லை, உனக்கு எதிராக யாரும் இல்லை, உனக்கு சமமாக யாரும் இல்லை என்கின்ற தௌஹீதுடைய முழக்கத்தை சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த தௌஹீதுடைய நாதமாக இருக்கின்ற இறை வணக்கம், அல்லாஹ்வுக்கு நமக்குமான உறவு, அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில உள்ள அந்த தொடர்பு எந்த அளவு தூரம் வலுவடைந்திருக்கிறது என்று அன்புள்ள சகோதரர்களே நாம் ஒவ்வொருவர் நினைத்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு போகிறார்கள், ஏர்போர்ட் வரைக்கும் போகிறோம், கொழும்பு வரைக்கும் போகின்றோம், வாகனம் வரைக்கும் போகின்றோம். அவர்களை வழி அனுப்பி நீங்கள் அல்லாஹ்வோடு நெருங்கி அல்லாஹ்வோடு தொடர்பாகி எங்களுக்காக பிரார்த்தனை செய்து விடுங்கள், நாங்கள் எக்கேடாவது கட்டு போகிறோம் என்று சொல்வதல்ல ஹஜ்ஜுடைய மாதம். அவர்களை வழி அனுப்பி வைத்த நாம் ஊரில் இருந்து கொண்டு அல்லாஹ்வோடு நமக்குள்ள உறவை, நம்மிடம் இருக்கின்ற ஆன்மீக வறுமையை நாம் ஒரு கணம் சிந்தித்து அதை அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில் உள்ள உறவை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை அன்புள்ள சகோதரர்களே நமக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்னான் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே ஹஜ்ஜுக்கு நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான் இல்லையா. அந்த அழைப்புக்கு நாம் எப்படி பதில் கொடுப்பது? நம்மால் ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லை, நம்முடைய வசதி வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, அல்லது ஏற்கனவே போய்விட்டோம், இந்த வருடம் நம்மால் போக முடியவில்லை. இந்த ஹஜ்ஜுடைய மகிமையை, இந்த ஹஜ்ஜு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை புரிந்து கொண்டு அந்த அழைப்பினுடைய பிரதிபலனாக நம்முடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. ஏனென்றால் இந்த துல் ஹஜ் மாதம் என்கிறது, அதனுடைய முந்திய 10 என்கிறது அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில் உள்ள உறவை பலப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள் பாருங்கள், சஹீஹுல் புகாரியிலே, மாமின் ஐயாமில் அமலி ஸாலிஹ் ஃபீஹா ஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் ஒருவர் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்கிறது அல்லவா, அந்த காலத்தில் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை விட சிறந்த ஒரு அல்லாஹ்வுக்கு பிரியமான இபாதத் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 10 நாட்களும் நீங்கள் ஓதக்கூடிய திலாவத், இந்த 10 நாட்களும் நீங்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், இந்த 10 நாட்களும் நீங்கள் செய்யக்கூடிய திக்ர் ஔராதுகள், இந்த 10 நாட்களும் நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா தான தர்மங்கள், இந்த 10 நாட்களும் நீங்கள் செய்யக்கூடிய சிலத்துல் அர்ஹாம், உங்களுடைய உறவுகளை சேர்ந்து நடப்பது, உங்களுடைய தாய் தந்தர்களை கவனிப்பது, ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், இந்த காலத்தில் அன்புள்ள சகோதரர்களை நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஹஜ்ஜுடைய மகிமை, துல் ஹஜ்ஜுடைய மகிமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் இந்த நாட்களில் செய்த தியாகம், அதை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வோடு நமக்குள்ள உறவை நாம் பலப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக துல் ஹஜ்ஜுடைய பிறை 9 பிடிக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அரஃபாவுடைய நோன்பின் மூலம் அஹ்தஸிபு அலல்லாஹி ஐயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸனத்தல்லதி பஹதஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த அரஃபாவுடைய நோன்பின் மூலம் என்னுடைய முந்திய வருடத்தில் செய்த பாவங்களும் வர இருக்கின்ற காலப்பகுதியில் என்னை அறியாமல் நான் செய்ய போகின்ற பாவங்களுக்கும் கஃபாராவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அரஃபாவுடைய நோன்பை ஆக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அரஃபாவுடைய நோன்பை அன்புள்ள சகோதரர்களே 8 வைப்பதா 9 வைப்பதா, சர்வதேச பிறைப்படி வைப்பதா, உள்ளூர் பிறைப்படி வைப்பதா என்ற சந்தேகம் பிரச்சனை நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் துல் ஹஜ்ஜுடைய 9 நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னா. அந்த 9 நாட்களையும் முடிந்தளவு நாம் ஹயாத்தாக்க முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் வர இருக்கின்ற நாட்களையாவது சரியாக நாம் அடையாளம் கண்டு இந்த அரஃபாவுடைய நோன்பை அடைந்து கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய நோன்பை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களுக்கு கஃபாராவாக இருக்கின்ற அந்த உயர்ந்த வணக்கத்தை செய்வதற்கு அன்புள்ள சகோதரர்களே நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதேபோல் அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இபாதத் நமக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பயிற்சியை நினைவு ஊட்டுகிறது. அதுதான் நம்முடைய மரணம். பாருங்கள், ஒரு ஹஜ்ஜி செய்கின்ற ஒருவர் வெள்ளை ஆடை அணிந்து இஹ்ராம் அணிந்து தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து போகின்ற நேரம் அவருடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது? நான் திரும்பி வரமாட்டேன், நான் இனிமேல் வரமாட்டேன்,
வந்தால் கண்டு கொள்ளுங்கள். நம்ம பார்க்கிறோமா இல்லையா, எத்தனை பேர் மௌத்தாயினார்கள் ஹஜ்ஜிக்கு போனவர்கள், உம்ராக்கு போனவர்கள். அந்த இடத்திலே நாம் போகின்ற பொழுது உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு செல்கின்றவர்கள் அந்த எண்ணத்தோடு போகிறார்கள் என்றால் அதை பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் என்ன தைரியத்தில் இருக்கின்றோம்? அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைவேன் என்று, அடுத்த வருடம் துல்ஹஜ் மாதம் எனக்கு கிடைக்கும் என்று என்ன தைரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவர் எழுப்பி சொல்லுங்கள் தைரியமாக, நான் அடுத்த வருடம் கட்டாயமாக துல்ஹஜ்ஜிலே இருப்பேன் என்று ஒருவருக்கு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். எப்படியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போன முறை நான் வந்தேன், இதே ஹஜ்ஜுடைய மாதம் தான் ஹுத்பா பயானுக்கு வந்தேன். இந்த மாதம் இந்த வருடம் வந்திருக்கிறேன். ஆனால் போன வருடம் இந்த பள்ளிவாசலுக்குள் ஜும்மாவுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் இந்த வருடம் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள், உங்களோடு தொழுதவர்கள், உங்களோடு சபையில் இருந்தவர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், உங்களுடைய உறவு எத்தனை பேர் இருக்கிறார்கள், யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த வாழ்வினுடைய யதார்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, சின்ன சின்ன காரியங்களுக்காக சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சின்ன ஈகோக்களுக்காக, சின்ன சின்ன கௌரவங்களுக்காக நாம் சண்டை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், போர் செய்து கொண்டிருக்கிறோம், தேவையில்லாத சச்சரவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் இந்த பிரச்சனை, இந்த ஈகோ, இந்த கௌரவம், இந்த சண்டை எல்லாம் நம்முடைய ஆயுளை கூட்டி இன்னும் ஒரு 5 வருடம் நம் உலகத்தில் வாழ்வதற்கு வழி செய்யுமாக இருந்தால் தாராளமாக சண்டை பிடிங்கள். பொருளாதாரத்துக்காக ஓடி ஓடி உழைக்கின்றோமே, இந்த பொருளாதாரம் நம்முடைய ஆயுளில் ஒரு நாளையாவது கூட்டித்தரமாக இருந்தால், தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் இதற்காகத்தான் நான் சம்பாதிக்கிறேன் என்று இல்லை, முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, கஃன் ஆடை வெள்ளை வெளிரண்டு இருப்பது போல ஹஜ்ஜுடைய அந்த இஹ்ராமுடைய ஆடை நமக்கு ஒரு செய்தியை உணர்த்தி கொண்டிருக்கிறது. மனித குலம் என்றோ ஒரு நாள் இந்த கஃனுடைய ஆடையில் மறுமையில் அவனுடைய வாழ்வுக்கான ஆரம்பத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இஹ்ராமால் சுத்தப்பட்ட மனித உடல், மனிதனுடைய உடம்பு அதே வெள்ளை ஆடையினால், கபன் துணியினால் சுற்றி வளைக்கப்பட்டு மண்ணுக்குள் வைக்கப்படுகின்ற ஒரு செய்தியை நமக்கு அது உணர்த்த வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் முத்தஃபிஃபீன் 6வது வசனத்திலே, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இந்த உலகத்தில் உள்ள சில லட்சம் மக்கள் சுற்றி நிற்பது போல இந்த உலகத்திலே பூமியிலே வாழ்ந்த எல்லா மனிதர்களும் என்றோ ஒரு நாள் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த ஹஜ் நமக்குள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதே போலதான் பண்பாட்டு பழக்க வழக்கங்களை, ஒழுக்கத்தை, உயர்ந்த ஒரு அந்த பண்பை நமக்குள் இந்த மாதம் ஏற்படுத்த வேண்டும், இந்த காலப்பகுதி ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜி செய்கின்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் இஹ்ராமுடைய நிலையில் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுடைய நேரத்தில் பாவங்களில், இல்லற வாழ்வில், அதே போல தேவையில்லாத பிரச்சனைகள், சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மிக வன்மையான ஒரு கண்டிப்பை நமக்கு தருகின்றான். ஏன்? இந்த காலம் அதற்குரிய காலம் அல்ல. இந்த ஹஜ்ஜுடைய காலம் என்கிறது அதற்குரிய ஒரு சீசன் அல்ல. பாவங்கள் செய்வதற்கும் வீண் கேளிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் உரிய சீசன் அல்ல. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதற்குரிய சீசன் அல்ல. அது அல்லாஹ்வோடு நெருங்குகின்ற நல்லமல்கள் புரிகின்ற ஒரு சீசன் என்ற செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த விஷயங்களுக்கூடாக சொல்வதை பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்பட வேண்டும், இந்த மாற்றம் வர வேண்டும், இந்த பக்குவம் வர வேண்டும் என்று இந்த ஹஜ்ஜுடைய காலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சமூக ரீதியாக இந்த ஹஜ் நமக்கு தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஒற்றுமையை, இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஆலமியத், சர்வதேச தன்மையை, இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஷுமூலியத், இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஒவ்வொருவரும் சேர்ந்துதான் இந்த உம்மத் என்கின்ற மிகப்பெரிய கட்டடம் இருக்கிறது என்ற செய்தியை நமக்கு இந்த ஹஜ் தர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, ஊரில் இருக்கிற ஒரு ஹாஜி, ஒரு வசதிக்காரர், தன்னுடைய வேலை செய்கின்றவர்களை, தனக்கு கீழே இருக்கின்றவர்களை அடிமை போல் நடத்துவார்கள், அல்லது அவர்களை
தொழில் ரீதியாக பாரபட்சம் காட்டுவார்கள், பொருளாதார ரீதியாக பாரபட்சம் காட்டுவார்கள். வசதி வாய்ப்புள்ளவர்கள், வசதி வந்து விட்டால் அடுத்து அவர்களுக்கு வருவது ஒரு இமேஜ், ஒரு பொசிஷன். நான் ஒரு பணக்காரனாக இருக்கிறேன், நான் ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன், நான் ஒரு சிறந்தவனாக இருக்கிறேன். இப்பதான் அவருக்கு ஹஜ்ஜுடைய கடமை வருகிறது. பாருங்கள், அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறான். போ, மக்காவுக்கு போக வேண்டும். எல்லோரும், நீ எவ்வளவு பெரிய வசதி உள்ளவனாக இருந்தாலும் வாய்ப்புள்ளவனாக இருந்தாலும் தைக்காத ஒரு இஹ்ராம் துணியை நீ சுத்திக் கொள்ள வேண்டும். நீ எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நிறமாக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுவனாக இருந்தாலும் சரி, அடுத்தவனோடு சேர்ந்து அருகில் நின்று காலோடு கால் நின்று நீ சுஜூது செய்தால் உன்னுடைய தலை முன்னால் இருக்க உன்னுடைய காலில் பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைவரும் சமம். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, இது ஒரே சமூகம், ஒரே உம்மத் என்கிற அந்த ஒற்றுமை கோஷத்தை மக்கமா நகரிலே நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பயிற்சியை, ஒரு சமூக பேரொளியை இந்த உம்மத்துக்கு முன்னால், உலகத்துக்கு முன்னால் அன்புள்ள சகோதரர்களே ஹஜ் உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் இதுதான் ஹஜ் நமக்கு தருகின்ற சமூக படிப்பினை. ஊரிலே பிரச்சனைப்பட்டோம், சண்டை பிடித்தோம், சச்சரவுகளில் ஈடுபட்டோம், பிசினஸுக்குள்ள குழப்பம், குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, பள்ளி ஜமாத்துக்குள்ள பிரச்சனை, பல குழப்பங்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கு போனால், மக்காவுக்கு சென்றால், அந்த கஅபாவுக்கு முன்னால் எல்லோரும் சமம், எல்லோரும் ஒன்றுதான். ஊர்ல தான் அவர் பெரியாள், இவர் சின்னாள். ஊர்ல தான் அவர் ஹாஜியார், இவர் முதலாளி. ஊர்ல தான் அவர் பெரிய அந்தஸ்துள்ளவர், இவர் அந்தஸ்து குறைந்தவர். அன்புள்ள சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு போனால் அந்த இஹ்ராமுடைய ஆடையில், அரபாவில், மினாவில், சஃபா மர்வாவுக்கிடையில், கஅபாவுடைய நிழலில் முன்னால் எல்லோரும் ஒன்றுதான், எல்லோரும் சமமானவர்கள் தான் என்கின்ற மிகப்பெரிய ஒரு செய்தியை இந்த ஹஜ் நமக்கு தருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நீக்ரோ, ஒரு கருப்பின மனிதன், எந்த நீக்ரோ நாட்டிலே கருப்பர்களுக்கென்று தனியான பாடசாலை, கருப்பர்களுக்கென்று தனியான வைத்தியசாலை, நீக்ரோ மக்களுக்கென்று தனியான சந்தைகள், மார்க்கெட்டுகள் என்று வைத்திருக்கிறார்களோ, அதே நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு வெள்ளையனும் கருப்பனும் ஒன்றாக இருந்து, ஒன்றாக ஆற தழுவி பக்கத்தில் நின்று காலும் தோளும் சேர்ந்து செய்கின்ற வணக்கம்தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு மன்னருக்கும் அதே அந்தஸ்து தான், சாதாரண குடிமகனுக்கும் அதே அந்தஸ்து தான். ஏனென்றால் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நீதான் மிக பெரியவன், நீதான் மிகச் சிறந்தவன், உனக்கு நிகர் யாரும் இல்லை, நாங்கள் எல்லோரும் உன்னுடைய அடிமைகள், உனக்கு முன்னால் சரணடைந்து விட்டோம் என்கின்ற அந்த கோஷத்தை எழுப்பியவர்களாக இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஒருமைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடமாக அன்புள்ள சகோதரர்களே அந்த மக்கமா நகரம் இருக்கிறது, ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் எந்த ஊராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், அவன் எந்த அந்தஸ்தை பின்பலமாக கொண்டவனாக இருந்தாலும், படித்தவன் பாமரன் என்ற வேறுபாடு இல்லாத ஒரு சமூகம் இஸ்லாமிய உம்மத், ஒரே சமூகம். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, பாருங்கள். அந்த ஒரு உயர்ந்த ஒரு காலத்தில் அந்த சமூக உணர்வை நமக்குள் ஏற்படுத்துகின்ற ஒரு சமுதாயத்தில் அன்புள்ள சகோதரர்களே நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய கடமை இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஒருமைப்பாட்டை நமக்கு முன்னால் ஏற்படுத்த வேண்டும். மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், மனிதர்களுக்குள் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இப்லீஸ், ஷைத்தான். ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய அந்திம காலப்பகுதியிலே சொன்னார்கள், சஹாபாக்களை நோக்கி, தோழர்களே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், கவனமாக இருங்கள். இந்த அரேபிய மண்ணிலே மீண்டும் சிலை வணக்கம் வரும் என்று ஷைத்தான் நிராசையாகிவிட்டான். அவனுக்கு தெரியும், இதற்கு பிறகு இந்த அரபு தேசத்திலே, அரபிய மண்ணிலே, இந்த மக்கா மதினாவிலே, இந்த புனிதமான இடங்களிலே அல்லாஹ்வுக்கு எதிரான ஷிர்க் வராது என்பதில் நிச்சயமாக ஷைத்தான்
அதில் நிராசையாகிவிட்டான். அவனுக்கு தெரியும் இதற்கு பிறகு இந்த மண்ணிலே சிறுக்கு வராதென்று. ஆனால் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மத்தியிலே அவன் விஷயம் உண்டாக்குவான். அதுதான், நீங்கள் ஆளுக்கால் முரண்பட்டு ஆளுக்கால் சண்டையிட்டு ஒருவர் இன்னொருவருடைய கழுத்தை வெட்டுகின்ற ஒரு நிலையை அவன் இலகுவாக ஏற்படுத்தி விடுவான். மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை நோக்கி ஒரு செய்தியை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய ஏகத்துவத்தினுடைய கடைசி நிலை எதுதான் அன்புள்ள சகோதரரை புரிந்து கொள்ள வேண்டும். ஏகத்துவவாதிகளை ஷைத்தானால் ஷிர்கின் பக்கம் கொண்டு செல்ல முடியாது. தௌஹீத் வாதிகளை ஒரு காலமும் குஃபரின் பக்கம் கொண்டு செல்ல முடியாது. தௌஹீத் வாதிகளை ரித்தத்தின் பக்கம் அவனால் கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் மிக தெளிவாக இருப்பார்கள் தௌஹீத் வாதிகள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதே இப்லீஸிடம் சொன்னான். இப்லீஸ் சொன்னான், லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், யா அல்லாஹ், எந்த மனிதனுடைய விடயத்தில் நீ என்னை வழிகெடுத்தாயோ அவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். அல்லாஹ்விடத்தில் சபதமிட்டான். அல்லாஹ் சொன்னான், இப்லீஸ், நீ செய்து பார், உனக்குரிய வாய்ப்பை தருவேன், நீ எல்லாரையும் வழிகெடுக்கலாம், ஆனால் யாரை வழிகெடுக்க முடியாது, என்னுடைய முஹ்லிசீன்களான அடியார்கள் இருக்கார்கள் இல்லையா, தௌஹீதில் இஹ்லாஸ் இருக்கிறார்கள் அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, என்னை வணங்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக உறுதியாக இருக்கிற அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, என்னை சரியாக விளங்கிய ருபூபியத்தை உலூஹியத்தை அஸ்மா சிவாத்தை தெளிவாக புரிந்து கொண்ட அடியார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று, அவர்களை ஷிர்கின்பால் உன்னால் கொண்டு செல்ல முடியாது, குஃப்ரின்பால் அவர்களை கொண்டு செல்ல முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸுக்கு ஒரு பாடம் போட்டினான் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் அந்த இப்லீஸ் எடுத்த மாற்று வழிதான் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே, இஸ்லாமிய உம்மத்துக்குள்ளே, ஜமாத்துகளுக்குள்ளே, பள்ளி ட்ரஸ்டிகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே மனப்பிளவை ஏற்படுத்தி, உறவில் விரிசலை ஏற்படுத்தி, ஆளுக்கால் சண்டையிட்டு ஒற்றுமை இழந்த ஒரு சமுதாயமாக சென்று சிதறி போய் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூட்டமாக மேய்ந்த ஆடுகளை ஓநாய்களினால் வேட்டையாட முடியாது. எந்த ஆடு தனித்து செல்கிறதோ அந்த ஆடு ஒரு நாள் ஓநாய்களினால் வேட்டையாடப்படும். அன்புள்ள சகோதரர்களே, ஜமாத்தை விட்டு பிரிந்து ஒவ்வொன்றாக பிரிந்து பள்ளியோடு தொடர்பில்லாமல் போய், ஜமாத்தோடு தொடர்பில்லாமல் போய், பயான்களுக்கு போகாமல், தர்பியாக்களுக்கு போகாமல், கடைசியில் ஒரு நிலை வரும். நாம சொல்லுவோம், நல்லா இருந்த மனுஷன், ஒரு காலத்தில் என்ன கொள்கைவாதி இவர், என்ன ஒரு ஈமான்தாரி, என்ன ஒரு இபாதத்சாரி, பாருங்க இப்ப 5 நேரம் தொழுகிறாரும் இல்லையாமன்னு நாம சொல்லுவோம். இதுதான் இப்லீசுடைய, இதுதான் ஷைத்தானுடைய தாக்கத். அன்புள்ள சகோதரர்களே, நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள், நாம் பள்ளிவாசலுக்கு வருவது, நாம் தொழுவது, நாம் நோன்பு வைப்பது, நாம் குர்ஆன் ஓதுவது, நாம் ஜமாத்தோடு இருப்பது, நாம் நல்ல வழிகளில் இபாதத்துகளில் தௌவா பணிகளில் ஈடுபடுவது சமுதாயத்துக்கு இல்லை, அடுத்தவர்களுக்கு அல்ல. அது நாம் நமக்கே செய்கின்ற ஒரு கடிவாளம், நாம் நமக்கே போட்டுக் கொள்கின்ற ஒரு ஆன்மீக கடிவாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்த அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கம் நம்மில் ஏற்படுத்த வேண்டிய ஆன்மீக சமுதாய பயன்கள் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலம் நமக்கு ஏற்படுத்த விளைகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக விவகாரம்தான் நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களோடு, அவர் நமது சமுதாயத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய விடயத்தில் நாம் கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும். உண்மையில் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு முன்னால் தர்மங்கள், தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். குர்ஆன் நமக்கு அந்த செய்திகளை சொல்லி காண்பிக்கின்றது. அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அடியார்கள், அவர்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பவர்கள், எத்தீம்களுக்கு அனாதைகளுக்கு உணவு கொடுக்கின்றவர்கள், கைதிகளாக சிறைகளிலே வாடுகின்ற மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர்கள் என்று சூரத்து தஹ்ரிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த காலப்பகுதியிலே நாம்
நம்மை சுற்றி வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய விடயத்தில் கரிசனை கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதனால தான் உதுஹியா என்கிற ஒரு கடமையை இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது, உயிர் பலி கொடுப்பது. உண்மையில் இந்த உதுஹியா என்கிற கடமையினுடைய நோக்கம், அதனுடைய இலக்கு உயிர்களை கொலை செய்வதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் இருக்கின்ற ஆடுகளை மாடுகளை வெட்டி உயிரை போக்கி அதை ஒரு ஃபன்னாக ஆக்கிக் கொள்கின்ற ஒரு விடயமல்ல உதுஹியா என்பது. ஒரு உயிரை நாம் அல்லாஹ்வுக்காக ஓட்டுகிறோம். அல்லாஹ் படைத்த, அல்லாஹ் வழங்கிய ஒரு ரூஹை, ஒரு உயிரை அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு நாம் ஓட்டுகிறோம், அதனுடைய இரத்தத்தை ஓட்டுகிறோம். என்ன காரணம் என்றால் அதனுடைய மாமிசத்தை ஏழை எளிய மக்கள் பசி அவர்களுடைய உணவுக்காக எடுத்து அவர்கள் தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது ஒரு மிகப்பெரிய வணக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றான். நீங்கள் பாருங்கள், ரமலானுடைய வணக்க வழிபாடுகளில் சதக்கா, ஜக்காத்துல் ஃபித்ர் ஒரு முக்கியமான இடத்தை பெறுவது போல ஹஜ்ஜுடைய இந்த காலத்தில் உதுஹியாவும் பெறுகின்றது. ஹஜ்ஜுடைய காலத்திலே பிராணிகளை அறுத்து அவற்றை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து ஒரு உயர்ந்த ஒரு கரியை, சாப்பாட்டை அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் அவர்கள் உண்டு மகிழ வேண்டும் என்ற ஒரு சமூக உணர்வை நமக்குள் இந்த உதுஹியா என்கிற கடமை ஏற்படுத்தி நிற்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஜாஹிலியா காலத்து மக்கள் பிராணிகளை அறுத்து அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், இந்த பிராணிகளை அறுக்கிறதுனால இந்த பிராணிகளுடைய இரத்தமும் மாமிசமும் அல்லாஹ்க்கு தான் சேரும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். கௌபாவிலே கொண்டு போய் இரத்தத்தை பூசுவார்கள், அந்த பிராணிகளுடைய மாமிசத்தை கௌபாவிலே கட்டி தொங்க விடுவார்கள். வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹஜ்ஜுடைய காலம் வந்து விட்டால் கௌபா பிராணிகளுடைய மாமிசங்களுடைய துர்நாற்றத்தின் வீசிக்கொண்டிருக்கும் கௌபாவுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மக்கள் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். குர்ஆன் ஒரு செய்தியை சொன்னது அரபிய சமுதாயத்தை நோக்கி, மக்களே, நீங்கள் அறுக்கின்ற இந்த பிராணிகளுடைய இரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லாஹ்விடத்தில் சென்றடைவதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா, உங்களுடைய தக்வா, இறையச்சம், இஹ்லாஸ், நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறீர்கள் என்பதை புரிந்து அந்த நோக்கத்தை நீங்கள் செய்கின்ற பொழுதுதான் இதனுடைய உண்மையான பயனை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், அல்லாஹ்விடத்தில் அது போய் சேரும் என்று சொன்னார்கள். பிராணிகளை அறுத்து ஏழை எளிய மக்களுக்கு கரியாக உண்பதற்கு கொடுக்கின்ற பொழுது அன்புள்ள சகோதரர்களே, அங்கு ஒரு சமூக வாஞ்சை உருவாக்கப்படுகிறது, சமூக கூட்டுறவு உருவாக்கப்படுகிறது. உதுஹியாவுடைய நாட்களை ஏழை மக்கள் எண்ணி கணக்கிட்டு கொண்டிருப்பார்கள். பெருநாள் வருகிறது, ஹஜ்ஜி பெருநாள் வருகிறது, மாடு அறுப்பார்கள், ஆடுகளை அறுப்பார்கள், எங்களுக்கு கறி கிடைக்கும், நல்லாக சாப்பிடலாம் என்ற எண்ணத்தோடு இருப்பார்கள். நம்மை சுற்றி வாழக்கூடிய சமுதாயத்தை இந்த காலப்பகுதியில் அன்புள்ள சகோதரர்களை நானும் நீங்களும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள். நான் ஒரு கடைக்கு போனேன், ஒரு பஜாரிலே டீ குடிப்பதற்காக போயிருந்தேன், ஒரு முஸ்லீம் ஊரில். அங்கே ஒரு சின்ன பையன், ஒரு 7ஆம் ஆண்டு படிக்கிற பொடியன் வந்து எனக்கு, நானா பன் வாங்கி தாங்கன்னு கேட்டான், காசு தாங்கன்னு கேட்டான். நான் என்னது காசுன்னு கேட்டேன், பசிக்குது பன் வாங்கி சாப்பிட போகிறேன்னு சொன்னான். சரி என்று நான் நினைச்சவன் காசு கேட்க, இவன் காசு கேட்குறான் வழிபாடு இல்லை, பசிக்குது எனக்கு ஒரு பன் வாங்கி தாங்கன்னு கேட்டான். ஒரு 7ஆம் ஆண்டு படிக்கிற பொடிய நண்பர்களே சகோதரர்களே, அந்த பொடியனை கேட்டேன் நான், உனக்கு உம்மா இல்லையா வாப்பா இல்லையாண்டு. வாப்பா இல்லை, வாப்பா விட்டுட்டு போயிட்டார், எங்கே போயிட்டாருன்னே தெரியாது. உம்மாவும் நானும் ஒரு தம்பியும் இருக்கிறோம். உம்மா வீடு வீடாக போய் பீங்காங்கழுவி வீடுகளை சுத்தம் செய்து கொடுத்து சம்பாதித்து தான் எங்களுக்கு சாப்பாடு தர்றா. ஸ்கூலுக்கு போறியான்னு கேட்டேன், போகிறேன் என்று சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தெருவில் நாம் எத்தனை 2024ஆம் ஆண்டு வாழ்கிறோம். உலகமே டெக்னாலஜியில் எங்கேயோ போன ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பன் தின்றது கூட வசதி இல்லாத சிறுவர்கள் ரோட்டு வழியை திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு முஸ்லீம் சமூகத்தில், ஒரு முஸ்லீம் ஊரில் அன்புள்ள சொல் எவ்வளவு ஒரு கேவலம் இந்த சமுதாயத்துக்கு. நம்மளாம் என்ன செய்கிறோம்? சேவை செய்கிறோம், பணிகள் செய்கிறோம். ஆனால் நம்மோடு இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்றவர்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை திரும்பி பார்ப்பதற்கு கூட நமக்கு மனம். நமது குடும்பத்தில் இருப்பார்கள், ஏழை எளியவர்கள் இருப்பார்கள், அனாதைகள் இருப்பார்கள், தாயை இழந்தவர்கள், தந்தை இழந்தவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் திரும்பி பார்க்க நம்மளுடைய சோதனை. பெருநாளுடைய காலம் நெருங்குகிறது. என்னுடைய பிள்ளைக்கு என்ன உடுப்படுக்கலாம், மகனுக்கு என்ன உடுப்பலாம், மகளுக்கு என்ன உடுப்படுக்கலாம், எந்த கடையில் எடுக்கலாம்னு நாம் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம், திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். திங்கிறது கூட வசதி இல்லாத எத்தனையோ சிறுவர்கள், விதவைகள், அனாதைகள், வயோதிபர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஒரு கடைக்கு போய் பாருங்க, சுகர் குளிசை வாங்குறதுக்கு பிச்சை எடுத்து திரிகிறார்கள் மக்கள். ஒரு பிரஷர் குளிசை வாங்குறதுக்காக மக்கள் பிச்சை எடுத்து திரிகிறார்கள்.
இப்படியான ஒரு சமுதாயத்தில் அன்புள்ள சோதர்களை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் கட்டாயமாக இந்த ஏழை எளிய மக்களை ஒரு கணம் நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஹதீஸில் சொன்னார்கள், அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஹுமுன் நாஸ். அல்லாஹ்விடத்தில் மனிதர்களில் மிகச்சிறந்தவன் யார் தெரியுமா? யாரால் மனிதர்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதோ, யாரால் மற்ற மக்களுக்கு நன்மை கிடைக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். நாம் எவ்வளோ வசதி வாய்ப்புடன் இருக்கிறோம் என்பதல்ல முக்கியம், நம்மால் எத்தனை பேருக்கு நன்மை கிடைத்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதை இந்த ஹஜ்ஜுடைய காலம், இந்த ஹஜ்ஜுடைய சீசன் நமக்கு ஏற்படுத்த வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காலப்பகுதியில் அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்வோடு நெருக்கமாக ஏற்படுத்தி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு சமுதாய பண்புகளை நமக்குள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அல்லாஹ் இந்த காலத்தை நமக்கு ஆக்கியல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னித்து உயர்ந்த சோனத்திலே நானும் நீங்களும் இன்று இருப்பது போல் ஒன்றாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.